ஹல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, எரேமியா 30:18 கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே, உன் கூடாரங்களின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். சிறையிருப்பு இருக்கும்போது எரேமியா 30:5 சொல்லுகிறார், தத்தளிப்பின் சத்தம், திகில், சமாதானம் இல்லை. ஆனால் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது எரேமியா 30:19 அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரத்தின் சத்தம், ஆடல் பாடலின் சத்தம் புறப்படும். எந்த வாயில் தத்தளிப்பின் சத்தம் புறப்பட்டதோ அதே வாயிலே ஆனந்தத்தின் சத்தம், ஸ்தோத்திரத்தின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், கம்பீரத்தின் சத்தம் புறப்படுகிறது. கர்த்தர் இந்த பாடலை உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பாடலாய் கொடுத்திருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள், துதியுங்கள். உங்கள் சிறையிருப்பு நிச்சயம் மாற்றப்படும், மாற்றப்படும். ஜீசஸ். எதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை நினைத்து சோர்ந்து கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதே காரியத்தில் ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நற்செய்தி உருவாக போகிறது. ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ. உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். டோட்டலா. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த பிரச்சனையில பாதியை வச்சுட்டு பாதியை எடுக்க மாட்டார், வேரோடு பிடுங்குவார். வேரோடு உன் பிரச்சனை வேரோடு பிடுங்கப்படும். ஹோலி ஸ்பிரிட். தேடியும் காணாதிருப்பாய். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பதில்லை. உன் பிரச்சனையை வேரோடு பிடுங்கி, யோசேப்பு சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணினார். கொஞ்சம் வருத்தத்தை வச்சுட்டு கொஞ்சத்தை மறக்க பண்ணினார் என்று அவன் சொல்லவில்லை. என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார். யாவையும், டோட்டலா. ஆண்டவர் உன் துக்கத்தை, உன் வருத்தத்தை, சஞ்சலத்தை, வேதனையை மறக்க பண்ணுவார். பிரதர், சிஸ்டர். ஓ ஹோலி ஸ்பிரிட். அவருடைய பிரச்சனை இறங்கி கொண்டிருக்கிறது. உன் கூடாரத்தின், உன் குடும்பத்தின் சிறையிருப்பை அவர் மாற்றுவார். Thank you, Jesus. உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். மாற்றப்படும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். விசுவாசத்தோடு கைகளை தட்டி பாடுங்கள். நிச்சயம் மாற்றப்படும். என் கூடாரத்தின் சிறையிருப்பு நிச்சயம் மாற்றப்படும் என்று சொல்லுங்க பிரதர், சிஸ்டர். நிச்சயம், உறுதியான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். நொறுங்கி போன உன் குடும்பத்திற்கு நல்ல எதிர்காலம் உண்டு. நொறுங்கி போன உன் குடும்பத்திற்கு நல்ல எதிர்காலம் உண்டு.
வாழ்க்கை பாழாய் போயிட்டே என்று சொல்லி கலங்காதங்க பிரதர். திரும்பவும் ஆண்டவர் எடுப்பித்து கட்டுவார். மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை நான் எடுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஓ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹalleluya. ஓ அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். சிறையிருப்பு நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீங்களா பிரதர்? உங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுது எவ்வளோ சிறையிருப்பு என்று. ஆண்டவர் உங்கள் முகத்தின் சாயலை மாற்றப் போகிறார். உங்கள் ஆவியில் கூட நீங்கள் ஒடுங்கி போயிருக்கிறீங்க. ஏன் தான் வாழ்றேனோ, ஏன் தான் இந்த லைஃபோ, ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சிச்சோ என்று சொல்லி உங்க ஆவியில ஒடுங்கி இருக்கிறீங்க. ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல. இன்னைக்கு உங்கள் ஆவியை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். எலியாவே எழுந்திரு என்று சொன்ன ஆண்டவர் உங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி உங்களை நடத்த போகிறார். சோர்ந்து போன முகத்தின் சாயல் மகிழ்ச்சியாய் மலர்ச்சியாய் மாறும். சோர்ந்து போன முகத்தின் சாயல் மகிழ்ச்சியாய் மலர்ச்சியாய் மாறும். ஒடுங்கி போன உன் ஆவி கூட மீண்டும் ஜீவன் பெறும். ஒடுங்கி போன உன் ஆவி கூட மீண்டும் ஜீவன் பெறும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். பிள்ளைகளை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி, என் பிள்ளைகள் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? பிள்ளைகளை நினைக்கும் போதே உள்ளத்துக்குள்ளே ஒரு வருத்தம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாய் இருக்கும். உன் பிள்ளைகள் நான் கொடுத்த சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை நான் காத்துக்கொள்வேன். உன் பிள்ளைகள் ஒளியுமர கண்டுகளைப் போல் செழித்திருப்பார்கள். ஏசாயா 8:18 படி உன் பிள்ளைகள் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் தேசத்திலே உயர்ந்திருப்பார்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் சீராக சிறப்பாக இருக்கும். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் சீராக சிறப்பாக இருக்கும். தேசத்திலே சாட்சிகளாய் நிலை நிற்க கிருபை செய்வார். தேசத்திலே சாட்சிகளாய் நிலை நிற்க கிருபை செய்வார். பிள்ளைகளின் எதிர்காலம், பிள்ளைகளின் எதிர்காலம் சீராக சிறப்பாக இருக்கும். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் சீராக சிறப்பாக இருக்கும். தேசத்திலே சாட்சிகளாய் நிலை நிற்க கிருபை செய்வார். தேசத்திலே
சாட்சிகளாய் நிலை நிற்க கிருபை செய்வார். பிள்ளைகள் உங்கள் பக்கத்தில் இருப்பார்கள் என்றால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள். உன் எதிர்காலம் சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். என் மகனே, என் மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிற சாப கட்டுகள், உங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிற பிசாசின் கட்டுகள், உங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிற பாவ கட்டுகள் இந்த நேரத்தில் விலகி ஓடும். ஓ ஜீசஸ், முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகள், முச்செடியாய் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். இன்னொரு விஷயம், இந்த சரணத்தை கைகளை தட்டி உற்சாகமாய் நீங்கள் பாடுங்கள். பிள்ளைகள் எதிர்காலம் சீராக சிறப்பாக இருக்கும். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் சீராக சிறப்பாக இருக்கும். தேசத்திலே சாட்சிகளாய் நிலை நிற்க கிருபை செய்வார். தேசத்திலே சாட்சிகளாய் நிலை நிற்க கிருபை செய்வார். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். சிறையிருப்பு நிமித்தம் வந்த சங்கடங்கள், சிறையிருப்பு நிமித்தம் வந்த மன போராட்டங்கள், சிறையிருப்பின் நேரத்தில் நீங்கள் பேசின வார்த்தைகள், வந்த காயங்கள் எல்லாம் மாறி சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களில் பெருகும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்திலே மண்டாடுவோம் நிகழ்ச்சி மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியை காண காத்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களால் முடிந்த அளவு உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அறிமுகம் செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட பேசுகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். பாடல், ஆராதனை, ஜெப நேரம், செய்தி நேரம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வதித்து கொடுக்கிறார். வாஞ்சியோடு தாகத்தோடு காத்திருக்கிற உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ நானாக பேசுகிறதில்ல, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தொடர்ந்து மண்டாட்டு ஜெப ஊழியத்திற்காய் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெப குறிப்புகளை 9442769494 என்ற நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்கள் சாட்சிகளை தெரியப்படுத்துங்கள். உங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க அது ஏதுவாக இருக்கும். இந்த நேரத்திலும் ஒரு பாடலை நாம் சந்தோஷத்தோடு நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் என்ற பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய குடும்பங்களோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யும்படியாக இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
God. Hallelujah. சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பாணி தூளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பாணி தூளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அறிக்கை செய்வோம். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். பாடுவோமா? ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே எல்லோரும் பாடுவோம். என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார்.
காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. கண்டுன்னை அழைத்தவர் கரமணைப்பா, கைவிடாதிருப்பா. ஆமென். கண்டுன்னை அழைத்தவர் கரமசைப்பா, உன்னை கைவிடாதிருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பா. எண்ணிப்பா, 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 என்றும் அதை எண்ணிப்பா. இன்னும் அதை எண்ணிப்பா. காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. கலங்க மாட்டே, பதற மாட்டே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கலங்க மாட்டே, பதற மாட்டே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க. கலங்க மாட்டே, பதற மாட்டே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கலங்க மாட்டே, Yes, Lord. பதற மாட்டே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கலங்க மாட்டே, பதற மாட்டே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க. கலங்க சிஸ்டர் மாட்டே, அறிக்கை செய்யுங்க. பதற மாட்டே, பிரதர் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். எந்த தீங்கு உன்னை அணுகாது. எந்த சத்துருவின் வழியே வருவதில்லை. நல்ல விசுவாசத்தோடு பாடுங்க. எந்த வாதி உங்கள் கூடாரத்தை அணுகாது. அணுகாது, அணுகாது, எத்தீங்கும் அணுகாது. என்னை காப்பவர் என்னோடு இருக்கிறார். அணுகாது, அணுகாது, எத்தீங்கும் அணுகாது. என்னை காப்பவர் என்னோடு இருக்கிறார். அணுகாது, அணுகாது, எத்தீங்கும் அணுகாது. என்னை காப்பவர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க. அணுகாது, அணுகாது, எத்தீங்கும் அணுகாது. என்னை காப்பவர் என்னோடு இருக்கிறார். அணுகாது, அணுகாது, எத்தீங்கும் அணுகாது. என்னை காப்பவர் என்னோடு இருக்கிறார். அணுகாது, அணுகாது, எத்தீங்கும் அணுகாது. என்னை காப்பவர் என்னோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். ஓ ரபா பாபா ஷாராமா ரேகோ ஸ்டிகே ரேகோ ரோகோ சியாந்தராமா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் என்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பீரப்பா. எல்லா தீங்குக்கும் சொல்லுங்க. எல்லா தீங்குக்கும், எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா பிசாசின் சதிக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி காப்பார். ஓ ரிகாபா சியாந்தராமா. காக்கும் கரங்கள்
உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. நம்ம என்னதான் ஐடியா பண்ணாலும், என்னதான் பிளான் பண்ணாலும், ஆண்டவர் கிருபை தான் நம்மை காத்து நடத்துகிறது. ஆண்டவர் கிருபை. பவுல் சொல்கிறார், நான் கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் நான் இருக்கிறேன். இந்த மூலிகை சாப்பிட்றதுனால, அந்த ஜூஸ் குடிக்கிறதுனால, இந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதற்கு மேலாக கர்த்தருடைய கிருபையினால் நான் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. உம்மையே நம்புவே, உம்மையே நம்புவே. இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே. சொல்லுங்க. இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே. அவர்தான் நம்முடைய நம்பிக்கை. இயேசுவே நீரே எங்கள் நம்பிக்கை என்று சொல்லுங்க. உம்மையே நம்புவே, உம்மையே நம்புவே. சொல்லுங்க. உம்மையே நம்புவே, உம்மையே நம்புவே. தகப்பனே நீரே எங்கள் நம்பிக்கை. அப்பா நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் பாதுகாப்பு, நீரே எல்லா தீங்குக்கு விலக்கி எங்களை காக்கிறவர். இம்மட்டும் காத்தீர், இன்னும் காத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிறவர், அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிறவர். இந்த நாட்களில் பிழைப்புக்குரிய வழிகளை ஆண்டவர் உண்டாக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் வனாந்தரம், என்ன செய்யறதுன்னுட்டு யாருக்குமே தெரில. எல்லா பிஸ்னஸும் முடங்கி கிடக்குது, பணம் ரொட்டேஷனே இல்லை. வனாந்தரம் 4-5 மாதம் வனாந்தரத்தில் தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், நான் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன். அது மாத்திரமல்ல, வனாந்தரத்தை நான் செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுவேன். வனாந்தரத்தை எப்படி மாற்றுவாராம்? செழிப்பான வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுவாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வனாந்தரம். இன்னைக்கு உங்க சூழ்நிலை ஒரு வனாந்தரமாக இருக்கலாம். எவ்வளோ தேவை இருக்கு, ஆனால் எங்கே திரும்பினாலும் வனாந்தரம். பண ஒத்தாசைக்குரிய வழியே இல்லை.
கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர், அவாந்தர வழியில் ஆறுகளை பாய பண்ணுகிறவர். நிச்சயம் இந்த வனாந்தர சூழ்நிலை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு அற்புதமாக ஒரு பிஸ்னஸை ஆண்டவர் கொடுப்பார். அற்புதமாய் ஒரு வருமானத்துக்குரிய வழியை கர்த்தர் திறப்பார். நிச்சயம் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நிச்சயம் உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் யாரெல்லாம் வனாந்தரத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிழைப்புக்குரிய வழிகளை கர்த்தர் திறக்கும்படி முதலாவது நாம் ஜெபிக்க போகிறோம். வனாந்தரத்தில் என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டிருந்த ஆகாருக்கு கர்த்தர் ஒரு துறவை ஏற்படுத்தி கொடுத்தார் அல்லவா? ஒரு துருத்தி தண்ணி தான் அவளுக்கு தேவை. ஆனால் கர்த்தர் அவள் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து சுகித்திருக்க ஒரு துறவையே உண்டாக்கி கொடுத்தார். வனாந்தரத்தில் உங்களுக்கு ஒரு வாசலை, வழியை கர்த்தர் திறப்பார். ஜெபிப்போமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வனாந்தரத்தில் இருக்கிறார்களோ எனக்கு ஒரு வழி திறக்க வேண்டுமே, இந்த வனாந்தரம் வயல்வெளியாய் மாற வேண்டும் என்று சொல்லி யார் யார் ஏங்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே வனாந்தரத்தை வழியாய் மாற்றுகிற கர்த்தர், வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிற கர்த்தர், இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அற்புதம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும், உம்முடைய பிள்ளைகள் உம்மை மகிமைப்படுத்தட்டும். எங்கள் வனாந்தரமான வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வழியை திறந்தார் என்று சொல்லட்டும். எங்கள் வனாந்தரத்தை கர்த்தர் செழிப்பாய் மாற்றினார் என்று சொல்லட்டும். தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து குடும்பங்களை மகிழச் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரெண்டாவதாக, பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதே போல் +2 முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும், நல்ல போஸ்ட் இடம். இனிதான் நீட் எக்ஸாம் வருது, அந்த நீட்லேயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும். படிக்கிற பிள்ளைகளுக்காக நல்ல ஸ்கூலில் காலேஜில் இடம் கிடைக்க, படிப்புக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திக்க, அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் கர்த்தருக்கு லேசான காரியம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் வேதாம கல்லூரி படித்து கொண்டிருக்கிற நாட்களிலே 1988 வருஷம் சென்னையிலே நான் படித்து கொண்டிருந்த அந்த பைபிள் காலேஜில் ஒரு சர்ச்சு உண்டு. அந்த சர்ச்சுக்கு வெளியே நான் நின்று கொண்டு இருக்கும்போது ஒரு தகப்பனார் ஒரு மஞ்ச பைய வைத்து கொண்டு சர்ச்சை பார்த்து அப்படியே கும்பிட்டுக்கிட்டே இருந்தார். ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி மனுஷன். நான் அந்த ஐயாவை கூப்பிட்டு, என்ன உங்கள் காரியம் என்று கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், என்னுடைய மகள் +2 முடித்து நல்ல மார்க் எடுத்திருக்கிறாள், அவளை காலேஜில் சேர்க்கறதுக்காக இவ்வளோ பணம் தேவை. நான் எங்கெங்கேயோ போயிட்டு எங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், யாருமே உதவி செய்கிற சூழ்நிலையில் இல்லை. மிகுந்த வேதனையோடு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இந்த சர்ச்சை பார்த்தோன்னே கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். நான் அவரை சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்டு வசனத்தை எடுத்து அவரோடு பேசினேன். ஐயா, இப்படி ஒரு வசனம் இருக்குது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் எதிர்பார்க்கிற வழியில் உங்கள் பிள்ளைக்கு சப்போர்ட் வராது. எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து உங்கள் பிள்ளைக்கு பீஸ் கட்டுறதுக்குரிய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் என்று சொல்லி அவரை ஜெபித்து அனுப்பினேன். ஒரு வாரத்திலே திரும்ப வந்தார். ஐயா, நீங்கள் சொன்னபடியே நான் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து என் பிள்ளையோடு கூட படித்த ஒரு கிளாஸ்மேட்டு, நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்த அந்த பிள்ளைக்குள்ள ஆண்டவர் பேசி இருக்கிறார். அந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லி என்னுடைய மகளுக்குரிய பீஸை அந்த தகப்பனார் கட்டும்படியாக அந்த பிள்ளை கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவளுடைய தகப்பனார் என் மகளுக்குரிய அத்தனை பணத்தையும் கட்டிவிட்டார். ஐயா, நான் நினைக்கவே இல்லை. ஆச்சரியம், அற்புதமாய் என் மகளுக்குரிய வாசலை கர்த்தர் திறந்தார். ஏசப்பாவுக்கு நன்றி
ஜெபித்தவங்களுக்கு நன்றி என்று சொல்லி என்னை பார்த்து சொல்லிவிட்டு சென்றார். நாம் எதிர்பார்த்திராத சூழ்நிலையிலே நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். எதிர்பார்த்திராத இடத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு இடத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இந்த நேரத்தில் ஊழியர் வின்சென்டோடு சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதமாய் தேவைகளை சந்திக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரியிலே அவருடைய மன விருப்பத்தின்படியான கோர்ஸை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதற்காக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றாய் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்வீராக. தூய ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த லாக்டவுன் காலத்திலும் கர்த்தாவே படிப்பிலே கர்த்தாவே ஒரு வழி திறக்கப்படுவதாக. தூய ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. படிப்புக்குள்ளான எல்லா பண தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பீராக. தூய ஆவியானவரே வழி திறப்பீராக. அதிசயமான கிரியைகளை கர்த்தர் செய்வீராக. வானத்தின் வாசலை கர்த்தர் திறப்பீராக. என்னென்ன பண தேவைகள் உண்டோ எல்லா தேவைகளையும் கர்த்தரே சந்திப்பீராக. கர்த்தரே அதிசயமான வாசலை திறப்பீராக ராஜா. இயேசுவே, காலேஜில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன கர்த்தாவே காலேஜில் படிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறார்களோ அந்தந்த காலேஜில் சேருவதற்கேற்ற வழிவாசலை கர்த்தர் திறப்பீராக. அப்பா, என்ன படிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ அந்த விருப்பத்தை, எண்ணத்தை, தாகத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. நீர் அதிசயங்களை காண பண்ணுவீராக ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. வனாந்தரத்திலே வழிகளை உண்டு பண்ணுகிறவரே, எங்கள் எஜமானனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மண்டாடி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தூய ஆவியானவரே, படிப்புக்கேற்ற எல்லா வழிவாசலை கர்த்தர் திறப்பீராக. எல்லா பண தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. நீர் ஆச்சரியமாய் அதிசயமாய் அற்புதமாய் வழி நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்துவீராக. இரத்த கோட்டைக்குள் கர்த்தர் மூடிக்கொள்வீராக. எதிர்காலங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக ராஜா. எல்லா பண தேவைகள், பொருளாதார தேவைகள் அதிசயமாய் ஆச்சரியமாய் சந்திக்கப்படட்டும். படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றாக படித்து தேசத்திற்கு, சமூகத்திற்கு, சபைகளுக்கு, அப்பா, அந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் ஒளியாய் விளக்காய் திகழ கர்த்தர் நீர் உதவி செய்யும். இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்வீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகளை சந்திக்கிறபடினாலே, படிக்க நல்ல கல்லூரியிலே நல்ல கோர்ஸை ஆண்டவர் கொடுக்கிறபடினால் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறைவில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் பாடுவோம். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒவ்வொரு குடும்பங்களிலும்
பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்திருக்கும் நன்மைகள் நடக்க வேண்டும். அநேக குடும்பங்களில் திருமண காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த கொரோனா நாட்களிலே அநேக திருமணங்கள் தடைபட்டு நின்று கொண்டிருக்கிறது. திருமணங்களை கர்த்தர் ஒழுங்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். லாபானும் பெத்துவேலும் சொன்னார்கள், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் நலம் போல ஒன்றும் சொல்லக்கூடாது. ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. தேவ சித்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் திருமண காரியங்கள் சீக்கிரம் நடக்கணும். பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் 25 வயதுக்குள்ள திருமணம் நடக்கணும். வாலிப பையங்களுக்கு 27 வயது 29 வயதுக்குள்ள திருமணம் நடக்கணும். திருமணங்கள் தாமதிக்க கூடாது. ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர்தான் ஏற்ற துணையை உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் திருமண காரியங்கள் சீக்கிரம் நடக்கணும். எதிர்பார்த்திருக்கும் துணையை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும்போது தான் பெற்றோருக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். என்னதான் பிள்ளை படிச்சிருந்தாலும், எத்தனை லட்சம் சம்பளத்தில் இருந்தாலும், அந்த பிள்ளைக்கு ஒரு திருமண காரியம் என்று நடக்கும்போது பெற்றோருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆகவே எந்தெந்த குடும்பத்தில் மகனுக்கு மகளுக்கு திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணும்படியாக, உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பையன்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சீக்கிரமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியான காரியத்தை கர்த்தர் செய்யணும். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தரப்பா, நேர்த்தியாய் செய்கிற தகப்பன், நன்றாய் செய்கிறவர், நிறைவாய் செய்கிறவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் திருமணத்துக்காக எதிர்பார்த்திருக்கிற குடும்பங்களிலே அற்புதங்கள் நடப்பதாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கட்டும் அப்பா. எந்தெந்த தாய் தகப்பன் தன் பிள்ளைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆபிரகாம் அன்றைக்கு சொன்னானே, கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக கட்டளையிடுவார். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் காரியமாய் தூதர்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக. சகாயம் செய்யும் தூதர்கள், நன்மையை உருவாக்குகிற தூதர்கள், காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தூதர்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் காரியமாய் புறப்பட்டு செல்லட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லத்தக்கதாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு அடையாளம் தோன்றட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு அடையாளத்தை நீர் காண செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளம் மகிழட்டும், சந்தோஷிக்கட்டும். நீர் அப்படி செய்கிறீர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. குடும்பங்களில் இருக்கிற தடைகள் மாறுவதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் காரியத்தை செய்வார். தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதுங்க. உங்கள் பிள்ளைகள் காரியம் அவருடைய காரியம், அது கர்த்தருடைய காரியம். கர்த்தரே இந்த காரியத்தை பொறுப்படுத்தி சீக்கிரமாக உங்கள் குடும்பத்தை மகிழச் செய்வார். உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் இருக்கிற துக்கம் மாறி உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம் உங்கள் குடும்பத்தை நிரப்ப கர்த்தர் உதவி செய்வார். சீக்கிரம் நீங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நல்ல செய்தியை கேள்விப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளிலே தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். தேவ சித்தத்தை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். நம்முடைய மன விருப்பம் அல்ல, பிள்ளைகளுடைய மன விருப்பம் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சித்தம் நம்முடைய குடும்பத்திலே முக்கியப்படுத்துவதை நாம் விரும்ப வேண்டும். அதுதான் ஒரு மெய்யான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே
பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். சிம்சோன் திம்னாத்துக்கு போய், திம்னாத் எங்கே இருக்குது? பெலிஸ்த தேசத்தில் இருக்கிறது. நம்முடைய டிராவல் கூட ஆண்டவர் சித்தப்படி இருக்க வேண்டும். இஷ்டத்துக்கு டிராவல் பண்ணக்கூடாது. திம்னாத்துக்கு போனதுனால தான் அவனுக்கு பிரச்சனையே வந்துச்சு. திம்னாத்துக்கு போகாமல் இருந்தால் அந்த பெலிஸ்த பெண்ணை பார்த்துருக்க மாட்டான். பெலிஸ்தர் இஸ்ரவேலரை 40 வருஷம் அடிமை கொண்டிருந்த காலம் அது, 40 இயர்ஸ். இந்த 40 வருஷம் அடிமை கொண்டிருந்த அந்த காலத்திலே கர்த்தர் சிம்சோனை ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் மனோவா குடும்பத்திலே பிறக்க செய்தார். பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும் நோக்கத்திலே கர்த்தர் ஒரு நஸ்ரேய விரதத்தோடு கூட தீர்க்க தரிசனமாய் இந்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் மேல் ஒரு தேவ திட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன நோக்கத்துக்காக சிம்சோன் பிறப்பிக்கப்பட்டான்? அவன் பிறந்ததின் நோக்கம் என்ன? பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும். அவனை ஆண்டவர் இரட்சகனாக, விடுதலையை உருவாக்குகிறவனாக கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் இவன் என்ன செய்தான்? திம்னாத்துக்கு போய் அங்கு பெலிஸ்தருடைய ஒரு பெண்ணை கண்டு திரும்பி வந்து தன் தகப்பனையும் தாயையும் நோக்கி சொல்கிறான், திம்னாத்தில் ஒரு பெலிஸ்த பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு நீங்கள் மனம் முடித்து கொடுக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பார்க்கறது எல்லாம் தேவ சித்தம்னுட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அவள் என் கண்களுக்கு பிரியமானவள். கண்ணுக்கு பிரியமானதெல்லாம் தேவ சித்தமாக இருக்காது. நீங்கள் பார்க்கறது எல்லாமே தேவ சித்தமாக உங்களுக்கு இருக்காது. லோத்து பிரிந்து போகும்போது சோதோம் கொமாரா இருக்கிற அந்த பகுதியை எட்டி பார்க்குறான். சோவார் தேசம், சோவாருக்கு போகிற வழி எகிப்தை போல இருந்துச்சான், கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்துச்சான். அவனுக்கு உடனே ஒரு ஆசை, சே இந்த இடத்துல நம்ம போய் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்த செலக்ட் பண்ணிடுவோம். மாம்சமாய் சில காரியத்தை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. அதில் தேவ சித்தம் இருக்குதாங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போகிறது தேவ சித்தமா, இந்த காரியத்தை செய்கிறது தேவ சித்தமா? ஏன்னா தேவ சித்தத்தில் தான் சமாதானம் இருக்கும். தேவ சித்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம எடுக்கும்போது அதில் குழப்பங்கள் உண்டாகும். ஒரு பெண் வாங்கினா கூட, ஆண்டவரே இந்த பெண் வாங்குறேன், இது தேவனுடைய சித்தமா என்று சொல்லி கேட்டு வாங்கணும். அப்போ தான் அந்த பெண்ணு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் தேவ சித்தப்படி நாம் விளங்கி கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏவாள் அந்த கனியை பார்க்குறா, பார்வைக்கு இன்பமாக இருக்குது, இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குது, புசிக்கிறதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது. அவளுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் தேவ சித்தமாங்கிறத அவள் யோசிக்கலை. நம்ம பார்க்குறது எல்லாம் நமக்கு இன்பமாக தான் தெரியும். ஆனால் அதில் தேவ சித்தம் மறைந்து இருக்குதாங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தேவ சித்தம் இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடணும். இது தேவ சித்தம் இல்லைங்கிறத நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். சிம்சோனுடைய தாய் தகப்பனதை செய்யலை. 3ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனமனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். அவங்க சொல்லி பார்க்காங்க, ஏப்பா பெலிஸ்தர் குமாரத்திகளில் போய் நீ பெண் எடுக்கணும்,
இஸ்ரவேலில் எவ்வளோ அழகான பெண்கள் இருக்கிறாங்க, அறிவு நிறைந்த பெண்கள் இருக்காங்க, நீ அந்நிய ஜாதியில் போய் எதுக்கு நீ இந்த பெண்ணை எடுக்கணும் அப்படி என்று சொல்லி அவனுக்கு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேன்ட்டான். இந்த காலம் அந்த காலமே அப்படி இருந்திருக்கு. அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். தேவ சித்தம்லாம் ரெண்டாவது, தேவ சித்தம் இருக்குதோ இல்லையோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. என் கண்ணுக்கு பிரியமான காரியம் அதை நான் முடிச்சு தான் ஆகணும். பிடிவாதம், பிள்ளைகள் வாழ்க்கையில் சில பிடிவாதங்கள் தவிர்க்க முடியாமல் போய்விடுது. ஒரே பையன், என்ன செய்கிறதுன்ட்டு அவங்களுக்கு தெரில. வயசான நாட்களில் பெற்ற பிள்ளை. ஈசாக்கு மாதிரி இருந்தால் சொல்கிற பேச்சை கேட்டிருப்பான். இவன் சொல்கிற கேட்குற பிள்ளை இல்லை. அதனால் சொல்கிறான், நான் அந்த பிள்ளைய போய் மனம் முடித்து தான் ஆகணும். பிடிவாதத்தின் நிமித்தம் பெற்றோர் புறப்பட்டு செல்கிறார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அதுலேயும் தீமையில் தேவன் ஒரு நன்மையை அங்கு மறைத்து வைத்திருக்கிறார். எப்பவும் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறார். நம்ம ஒரு பிளான் போட்டால் தேவன் ஒரு பிளான் போடுறாரு. இவன் ஒரு பிளான் போட்டான், அந்த பிள்ளை எப்படியாவது நான் மனம் முடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் சித்தம் அதில் இல்லை. ஆண்டவர் அதை வேறு விதமாய் திருப்பி விட்டுட்டார். அது அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அடுத்த வசனம் வாசிப்போம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்திற்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மை அவருடைய சித்தத்துக்கு நேராய் திருப்புகிறவர். சிங்கம் வந்துச்சு, கெர்ச்சிக்கிற பாலசிங்கம். அது எங்கே வந்துச்சு? திராட்சை தோட்டங்கள் அருகே வந்துச்சு. இங்கே தான் நம்ம தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளணும். தேவ சித்தத்துக்கு மாறா நம்ம சில காரியத்தை செய்ய தீர்மானிக்கும் போது கர்த்தர் அங்கே ஒரு சிங்கத்தை அனுப்புவார். சிங்கம் எங்கே இருக்கும்? பெரிய காட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த சிங்கம் எங்கே வந்துச்சு? திராட்சை தோட்டம் பக்கம் வந்துச்சு. திராட்சை தோட்டம் பக்கம் குழி நரி இருக்கும், சிறு நரி இருக்கும். திராட்சை தோட்டம் பக்கம் சிங்கம் வராது, ஆனால் சிங்கம் வந்துச்சு. இங்கே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நம்மை அவருடைய சித்தத்துக்கு நேராக திருப்புகிறார். நம்முடைய வழிகள் தேவனுக்கு மாறுபாடாக இருக்கும்போது, நம்முடைய வழிகள் தேவ சித்தத்துக்கு மாறாக இருக்கும்போது கர்த்தர் அங்கே என்ன செய்வார்? ஒரு சிங்கத்தை அனுப்புவார். இது யார் அனுப்புகிற சிங்கம்? கர்த்தர் அனுப்புகிற சிங்கம். உங்கள் வாழ்க்கையில் சில சிக்ஷைகளை தேவன் அனுமதிப்பார், சிக்ஷைகளை தேவன் கொடுப்பார். உடனே திருந்தணும். அதுக்கு தான் சிங்கம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ரட்சிக்கப்பட்டார். அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பழைய பாவம், பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு விடாது. பார்த்தீங்களா? அவர் சென்னையில் இருக்கிறார். அவரை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டுக்கிட்டே இருந்தாலாம் பெங்களூர்லேருந்து. நீ வந்துட்டு என்னைய பார்த்துட்டு போயிரு, வந்துரு அப்படின்ட்டு. இவருக்கு ஒரு ஆசை, பழைய பாவ ஆசை. காரை எடுத்துகிட்டு கிளம்புனார். வேலூர் பக்கம் போகும்போது எருமை மாடு ஒன்று ரோட்டில் வந்துச்சு. சரியா இவர் காரில் போய் எருமை மாடு மோத, கார் எருமை மாட்டு மேலே மோத, கார் நொறுங்கி போச்சு. காரை ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு சென்னைக்கு திரும்பி வந்துடுச்சார். அவரை ரட்சிப்புகளை நடத்தின நண்பரிடத்தில் போய் கேட்டாராம், இப்படி ஒரு மாடு வந்துச்சு குறுக்க, எருமை மாடு. நண்பர் சொன்னாரா, அந்த மாட்டை ஆண்டவர் தான் அனுப்புனாரு. இயேசுநாதர் இப்படிலாம் செய்வாரா? ஆமாம், இப்படிலாம் செய்வார். உன்னுடைய வழி மாறுபாடாக இருக்கும்போது உன்னை சிக்ஷிப்பார். இந்த தடவை காரோடு போச்சு, அடுத்த தடவை நீ போனால்
காரில் கால் முறிஞ்சு போயிடும், ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வழிகளை ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய நினைவுகளை கூட ஆண்டவர் பார்க்கிறார். நல்லா கவனிங்க. திராட்சை தோட்டத்தின் பக்கம் சிங்கம் வந்துச்சு. சிட்சிகி ஆண்டவர் அந்த சிங்கத்தை மேற்கொள்ள பலன் கொடுத்தார். 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. நல்லா கவனிங்க. அந்த சிங்கத்தை மேற்கொள்ளவும் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை, அபிஷேகத்தை அவனுக்கு கொடுக்கிறார். கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்தது போல கிழித்து போடுகிறான். சில நேரம் ஆண்டவர் சோதனையோடு கூட தப்பும்படி போக்கையும் உண்டாக்குவார். அதனால துணிகரம் கொண்டு, சிங்கம் வந்தா என்ன, சிங்கத்தை தான் ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டுறோமேன்னு சொல்லி திரும்ப திரும்ப துணிகரமாக பாவம் செய்ய போனால் ஒரு நாள் சிங்கத்தை மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். சிங்கம் நம்மளை மேற்கொள்ள ஆரம்பித்து விடும். சிம்சோன் வாழ்க்கையில் திரும்ப நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சிங்கம் வரல, அசிங்கம் அவன் வாழ்க்கையில் வந்தது. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த சிங்கம் வந்ததுனால என்ன நடந்துச்சு? விடுகதை வந்தது. ஒரு விடுகதை சிம்சோனுக்கு வந்துச்சு. விடுகதை வந்ததுனால அந்த நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. சிம்சோனின் பெண் சாதியோடு என்றால் அவனுடைய தோழரின் அவனோடே சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். சிம்சோன் தனக்கு தனக்கு தனக்குன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பெண் வேறொருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். என்ன நடந்துச்சு? இந்த சிங்கம் தான் காரணம். தேவன் அனுப்பிய சிங்கம். சிங்கம் வந்ததுனால ஒரு விடுகதை வந்துச்சு. விடுகதை வந்ததுனால ஒரு குழப்பம் வந்துச்சு. குழப்பம் வந்ததுனால சிம்சோன் கோவித்து தன் வீட்டுக்கு திரும்பினான். திரும்ப அவன் போகவே இல்லை. அந்த பெண் வேறொருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம விரும்புகிற எல்லாத்தையும் நமக்கு கொடுக்க மாட்டார். நம்ம விரும்புகிறது எல்லாம் தேவ சித்தமாக இருக்காது. எது தேவ சித்தமோ அதைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வேறொருவனுக்கு கொடுக்கப்பட்டால் கர்த்தர் அதெல்லாம் செய்வார். நீங்க சில காரியத்தை ரொம்ப விரும்புவீங்க, ரொம்ப உங்களுக்கு அது பிரியமா இருக்கும். ஆனா கர்த்தரே அதை தடை செய்து போடுவார். அதை தேவனே உங்க கையில இருந்து பறித்து கொள்வார். ஏன்னா அது தேவ சித்தம் இல்லை. சிம்சோனை தேவன் எதற்காக பூமியில பிறக்க வைத்தார் தெரியுமா? பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி ஒரு இரட்சகனாக அவனை கர்த்தர் உருவாக்கினார். அந்த சித்தத்தை அவன் மறந்துட்டான். அந்த தரிசனத்தை மறந்துட்டான். தேவன் தன்னை தெரிந்தெடுத்த நோக்கத்தை மறந்துட்டான். தன்னுடைய மாம்ச இச்சைக்காக, தன்னுடைய மாம்ச இன்பத்துக்காக அவன் ஆசைப்பட ஆரம்பித்தான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன? உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் முக்கியம். தேவ சித்தத்தை நீங்கள் முதன்மைப்படுத்துங்க. தேவ சித்தத்தை பிரதானப்படுத்துங்க. ஆண்டவர் எதற்காக உங்களை ரட்சித்தார்? ஆண்டவர் உங்களை எதற்காக அபிஷேகித்தார்? கர்த்தர் உங்களை எதற்காக ஊழியத்திற்கு அழைத்தார்? நீங்கள் எந்த சித்தத்தை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு அதை செய்யுங்க. உங்கள் சுய சித்தத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுங்க. சிம்சோன் தன்னுடைய சுய விருப்பப்படி பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒருவனை தனக்கு பெண் கொள்ள விரும்பினான். அது தேவனுக்கு பிரியம் கிடையாது.
அது தேவனுடைய சித்தம் கிடையாது. ஆகவே தேவன் என்ன செய்தார்? ஒரு சிங்கத்தை அனுப்பினார். எத்தனை பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் சிங்கத்தை அனுப்புகிறார்? எத்தனை பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் சிட்சையை அனுப்புகிறார்? வேதம் சொல்லுது, சிட்சையை உணர்கிற மனுஷன் பாக்கியவான். உணரணும். எதுக்கு இந்த சிங்கம் வந்துச்சுன்னுட்டு உணரணும். எதுக்கு இந்த கார் பஞ்சர் ஆயிடுச்சு உணரணும். சில ரொம்ப பெருமை வந்துச்சுன்னா ஆண்டவர் காரை பஞ்சர் பண்ணுவார். உணரணும். சில சிக்ஷைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும்போது, சில சிக்ஷைகளை தேவன் உங்களுக்கு அனுமதிக்கும் போது நீங்கள் உணரணும். சோர்ந்து போயிடக்கூடாது. சிக்ஷையை உணர்கிற மனுஷன் பாக்கியவான். சிக்ஷையை நீங்கள் உணரும்போது தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்னிட்டு கர்த்தர் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன சின்ன விஷயத்திலே அவன் உணர்வடைவான். ஆண்டவர்கிட்ட கேட்பான், எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்ன மாத்திரத்தில் உணர்வு. சங்கீதம் 51 அவர் எழுதுகிறார், உணர்ந்து. இன்றைக்கு உங்களுக்கு உணர்வு வேண்டும். சிம்சோனுக்கு உணர்வே வரல. எத்தனையோ சிக்ஷைகளை தேவன் அனுமதித்தும் கடைசியில் உணர்வு அவனுக்குள்ளே வந்த மாதிரி இல்லை. மனஸ்தாபம் வரல. கண்கள் பிடுங்கப்பட்டது, உணர்வு வரல. தன் தவற உணரல. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? உணர்ந்து உடனே திருந்திரணும். உடனே தூசியை போல உதறிட்டு ஓடி வந்துடணும். ஐயோ, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதை, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத தொடர்பு, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயம், இதில் நம்ம இருக்கக்கூடாது என்று சொல்லி உடனே அதை உதறிவிட்டு ஓடி வரணும். பன்றி சேற்றில் விழுந்துச்சுன்னா எலும்பி வராதான், திரும்ப திரும்ப அதிலே உழண்டுக்கிட்டு கிடக்கும். ஆடு அப்படி இல்லை. கொஞ்சம் சேற்றில் தவறி விழுந்தா கூட உடனே சுதாரித்து உடனே இந்த சேற்றை விட்டு வெளியே வந்து தன்னுடைய உடம்பை அங்கங்கே தேய்ச்சி தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, இச்சைகளுக்கு இடம் கொடுத்து வழி தவறும்போது வேதம் சொல்லுது, நீ வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற ஒரு சத்தம் உன் காதுகளில் கேட்குமா? எத்தனை பேருக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கு? சிங்கம் கர்ச்சித்துக்கிட்டு வருது சிம்சோனை பார்த்து, டே நீ போற வழி சரியில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு வந்தது. அந்த சத்தத்தை கேட்டவுடனே இவன் திருந்தி இருக்கணும். ஆமா, நான் போற வழி சரியில்லை. பிழையாம். அவனுடைய வழி மாறுபாடாயிருக்கும் போது கழுதை பேசிச்சான். தீர்க்கதரிசியின் மதிகேட்டை கழுதை பேசி தடுத்தது. ஆனால் அவன் நின்னானா? திரும்பி போயிருக்கணும்ல, திரும்பலையே. திரும்பவும் பாலாக்கை தேடி போனான். அதனால தான் அவன் யுத்தத்திலே பிழையாம் வெட்டுண்டு மரித்து போனான். தூதன் உருவின பட்டயத்தோடு வந்து நிற்கிறான். உன் வழி மாறுபாடாக இருக்கிறது என்ன? உன் வழி மாறுபாடாக இருக்கிறதினால் அல்லவோ உனக்கு நான் எதிரடையாய் வந்தேன். உடனே பிழையாம் உணர்ந்திருக்கணும், ஐயோ என் வழி மாறுபாடாக இருக்குது, நான் திரும்பி போயிடுறேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு போக மாட்டேன். திரும்பி போயிருக்கணும். அவன் திரும்பி போகலை. திரும்பவும் பாலாக்கை தேடி போகிறான். மனுஷனை பிரியப்படுத்த போகிறான். முடிவு என்ன? பரிதாபமான முடிவு, வேதனையான முடிவு. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமான வழியாக இருக்க வேண்டும். உங்கள் யோசனைகள் கர்த்தருக்கு பிரியமான யோசனைகளாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஐக்கியம் கர்த்தருக்கு பிரியமான ஐக்கியமாக இருக்க வேண்டும். உங்கள் மனசும் உங்கள் மாம்சமும் உங்கள் கண்களும் விரும்புகிற காரியம் எல்லாம் கர்த்தருக்கு சித்தமானது அல்ல.
சிம்சோன். அதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சிலுவையில் அறைய நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறாரா? தேவன் உங்கள் வாழ்க்கையில் சிட்சையை அனுமதிக்கிறாரா? தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சில போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நீங்கள் யோசிக்க வேண்டும். சிம்சோன் யோசித்திருக்கணும், ஏன் இந்த திராட்சை தோட்ட பக்கம் சிங்கம் வந்துச்சு? ஏன் இந்த திராட்சை தோட்ட பக்கம் கர்ச்சித்துக்கிட்டு இருக்கு? அப்ப நம்ம போற ரூட்டு சரியில்லை, நம்ம நோக்கம் சரியில்லை, அதனாலதான் இந்த சிங்கத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி அவன் ரிட்டர்ன் போயிருக்கணும். உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள். கர்த்தருக்கு பிரியமான வழி இன்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் நீங்கள் நடந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சில நேரம் உங்களுக்கு எச்சரிப்பை அனுப்புவார், சிட்சையை அனுப்புவார். உடனே நீங்கள் உணர்ந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே நான் திருந்திடுறேன், நான் ரிட்டர்ன் போயிடுறேன், இனி இந்த காரியம் இந்த வழியில் நான் வரமாட்டேன், இந்த பாதைக்கு நான் வரமாட்டேன், இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன் என்று சொல்லி உங்கள் வழிகளை நீங்கள் செவைப்படுத்த வேண்டும். உங்கள் பாதைகளை செவைப்படுத்த வேண்டும். சில நேரம் ஆண்டவர் சொல்லுவார், அந்த வீட்டை கிட்டி சேராதேம்பாரு, அந்த வீட்டு பக்கம் போகக்கூடாது. எல்லாரும் கர்த்தர் சொல்லுவார், இந்த செல்ஃபோன் நம்பரை டெலீட் பண்ணும்பாரு, டெலீட் பண்ணிடணும். இந்த நபரோடு நீ பேசுறது எனக்கு பிரியம் இல்லைம்பாரு, அந்த பேச்சை நிறுத்திடணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை ஒரு அனாதி நோக்கத்தோடு தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பூமியில் நீங்கள் இருக்க போகிற நாட்கள் சில வருஷங்கள். இந்த வருஷங்களிலே நீங்கள் தேவ சித்தத்தை செய்து இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது கர்த்தர் மெய்யாகவே உங்களை வரவேற்பார், உங்களை கனப்படுத்துவார். உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று கர்த்தர் சொல்லுவார். ஆகவே இந்த நாளிலே உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கட்டும். நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனே, நீர் காட்டும் வழியில் நான் நடப்பேன் என்று ஒப்பு கொடுப்போம். என் மனசும் என் மாம்சும் விரும்புகிற வழி அல்லப்பா, நீர் காட்டுகிற வழியிலே, உம்முடைய சித்தமான வழியிலே நான் நடப்பேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தே 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 என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நீங்க திருமணம் செய்து ஏற்கனவே உங்களுக்கு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண் மீது ஒரு பிரியம் உங்களுக்கு வரக்கூடாது. அதை வெறுக்க வேண்டும். யோபு சொல்லுகிறார், அந்நியனுடைய வீட்டை நான் எட்டி பார்த்ததுண்டோ. சில நேரம் பிறருடைய மனைவியின் மீது நமக்கு ஒரு இச்சை உண்டாகிறதோ, பிறருடைய கணவர் மீது ஒரு இச்சை உண்டாகிறதோ, அந்த மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கட்டும்.
நம்முடைய யோசனைகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும். நம்முடைய பார்வைகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும். ஒரு விசை கூட நம்மை அர்ப்பணிப்போமா, ஒப்பு கொடுப்போமா? ஹalleluya. ராகாசேகேனியாங்கராபா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. சிலரும் ஒரு பலவீனம் போல அது இருக்கும். வேண்டாத பலவீனங்கள் மைண்டில், சிந்தையில், எண்ணங்கள்ல, பார்வையில், அந்த பலவீனம், அந்த வீக்னஸ் உங்களை அப்படி திரும்ப திரும்ப வந்து போராடி பாதித்து கொண்டே இருக்கும். யாரை பற்றிய ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த இச்சையான எண்ணம், அந்த மாம்ச எண்ணம், அதிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிக்க விரும்புகிறார். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. மீண்டும் தாளை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. சொல்லுங்க பிரதர். மீண்டும் தாளை தூக்காமல். அந்த எண்ணம் திரும்ப திரும்ப எனக்கு வரக்கூடாது. திரும்ப திரும்ப அந்த பார்வை எனக்குள்ள வரக்கூடாது. திரும்ப திரும்ப அந்த இச்சை எனக்குள்ள வரக்கூடாது. திரும்ப திரும்ப அந்த எண்ணம், மாம்ச எண்ணம் எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க, ரெண்டு கைகளை உயர்த்தி. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. அக்கினி இறக்கி வீடும், முற்றிலும் எரித்து வீடும். எரியட்டு இப்பொழுது. அக்கினி இறக்கி வீடும். அந்த மாம்ச எண்ணத்தை எரித்து விடும் ஆண்டவரே. அந்த இச்சையான எண்ணத்தை எரித்து விடுங்க ஆண்டவரே. அந்த பொல்லாத எண்ணத்தை என்னை விட்டு எரித்து போடுங்க ஆண்டவரே. முற்றிலும் எரித்து விடும். மீண்டும் மீண்டும் அந்த தலை தூக்க கூடாது ஆண்டவரே. மீண்டும் மீண்டும் அந்த எண்ணம் வரக்கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிக்கிறார். விடுவிக்கிறார். சிஸ்டர் உங்களை விடுவிக்கிறார். பிரதர் உங்களை விடுவிக்கிறார். வாலிப தம்பி உன்னை விடுவிக்கிறார். வாலிப தங்கச்சி உன்னை விடுவிக்கிறார். உன் வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கட்டும். தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை சிட்சித்தார் அல்லவா, சிட்சிக்கிறார் அல்லவா. சீக்கிரமாய் மனம் திரும்பு. ராபா ராபா ஷியாந்தரபா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில உம்முடைய சித்தம் மாத்திரம் பூரணமாய் நிறைவேறட்டும். எங்க வாழ்க்கையில உம்முடைய சித்தம் மாத்திரம் பூரணமாய் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தத்துக்கு மாறாக ஒன்றையும் நாங்கள் தீர்மானிக்காதபடி, உம்முடைய சித்தத்துக்கு மாறாக எதையும் நாங்கள் திட்டம் பண்ணாதபடி, உம்முடைய சித்தத்துக்கு மாறாக நாங்கள் எந்த ஒரு கனெக்ஷனையும் ஏற்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க. எங்க ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபியுங்கள். மண்டாட்டு ஊழியத்துக்காய் ஜெபியுங்கள். எனக்காக, என் மனைவி பியூலா, பிள்ளைகள் அபி, ஜெகு, ஜெபி, இவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை தைரியத்தோடு எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். 9442769494 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டெய்லி டச், தினமும் ஒரு வாசகம் நாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு வராவிட்டால் உங்கள் செல்ஃபோன் நம்பரை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு அந்த டெய்லி டச் அனுப்பி வைக்கப்படும். மன்றாட்டு ஊழியத்தை நினைத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார்.
அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை. முப்பது ஆண்டுகள் இயேசுவின் சேவையில் ஒரே நோக்கம், மண்டாட்டு ஜெபம். சபைகளில் உயிர்மீட்சி உண்டாக, நற்செய்தி அறிவிக்கப்பட, சிதறுண்ட உறவுகள் சீர்பட, நொறுங்கிய உள்ளங்கள் ஆறுதல் அடைய, சமுதாயத்தில் தெய்வீகம் உண்டாக, அவர் ராஜ்யம் கட்டப்பட. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நடத்துவார் உன்னை என்றும் உன் வாழ்வின் இறுதி வரை. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நடத்துவார் உன்னை என்றும் வாழ்வின் இறுதி வரை.